அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நூல் பலக்கல். அறிவை வளர்க்கும் நல்ல நூல்களை படிக்க வேண்டும். இதனை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். ஆரண்யபுரம் என்னும் ஊரில் யுவா என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் கைபேசியில் உள்ள விளையாட்டுகளில் அதிக நேரத்தை கழிப்பவன். அதனால் படிப்பில் சற்று பின்தங்கியிருந்தான். அவனது அம்மா எத்தனை முறை சொல்லியும் யுவா புத்தகங்களை படிக்க முயலவே இல்லை. ஒரு நாள் மதியம், வீட்டில் மின்சாரம் இல்லாத சமயம். செய்ய ஒன்றுமில்லாததால் யுவா வீட்டில் சுற்றித் திரிந்தான். அப்போது மாடிப்பகுதியில் தூசி படிந்திருந்த ஒரு பழைய பெட்டியை அவன் திறந்தான். அதற்குள் பல வண்ணமயமான கதை புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள், சிறு சிறு கட்டுரை நூல்கள் இருந்தன. அவனுக்கு ஆச்சரியமும் ஆர்வமும் ஏற்பட்டது. ஒரு புத்தகத்தை எடுத்து முதல் பக்கத்தை பார்த்தவுடன் அங்கே இருந்த ஒரு வரி அவனை கவர்ந்தது. படிக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய உலகத்தின் கதவை திறக்கும். அந்த வரி அவனின் மனதில் ஏதோ ஓர் புத்துணர்ச்சி ஏற்படுத்தியது. யுவா மெதுவாக படிக்கத் தொடங்கினான். கதை முன்னேற, புதிய விஷயங்களை அறிய அவன் கண்கள் பிரகாசித்தன. மின்சாரம் வந்தபோதும் கூட அவன் கைபேசியை எடுக்காமல் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தான். சில வாரங்களில் யுவாவின் பழக்கம் மாறிவிட்டது. அவன் தினமும் சில நேரம் படிப்பதற்கு ஒதுக்கினான். அவனது அறிவும் மொழித்திறனும் விரைவில் மேம்பட்டன. ஆசிரியர்களும் யுவாவின் மாற்றத்தை கவனித்து பாராட்டினர். அம்மா மகிழ்ச்சியுடன் கேட்டாள், யுவா, இப்படி படிக்கத் துவங்கியது எப்படி? யுவா சிரித்துக்கொண்டே தன் அம்மாவிடம் கூறினான், அம்மா, ஒரு நல்ல நூல் நம்மை எப்படி மாற்றுகிறது என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம். படிப்பது அறிவை கொடுக்கும். நூல்கள் நம்மை நல்ல பாதைக்கு வழிநடத்தும். ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஒரு புதிய பார்வையை தரும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.